நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒது செய்து முடித்ததற்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையில் அவர் விரும்புகிற சுவனத்தின் வாசல் வழியே நுழைவதற்கு அல்லாஹ் அனுமதி தருகிறான் என்பதாக சொன்னார். ஒது செஞ்சு முடிச்ச உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, எவ்வளவு இலகுவானது. ஆனா மறக்காம சொல்லணும், 5 நேரமும் சொல்லணும். 1000 முறை நாம் ஒது செய்கிறோம், அத்துணை முறையும் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த வாசலிலும் நுழையலாம் என்கின்ற அனுமதியை தருகிறான். சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்ற சில நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்களுக்கும் அந்த பாக்கியம் உண்டு. சுவர்க்கம் எப்போதெல்லாம் திறக்கப்படுகிறது தெரியுமா? இந்த ரமலானுடைய மாசத்தில் நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்பட்டு சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஜவாலுடைய நேரம், சூரியன் உச்சத்தில் இருந்து சாய்கிறது அல்லவா, அந்த சாய்கிற நேரத்திலே சுவர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் திங்களும் வியாழனும் சுவர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிறது. எனவேதான் அறிஞர்களும் முன்னோர்களும் நபிமார்களும் திங்களும் வியாழனும் நோன்பு நோற்று அதை சங்கைப்படுத்துவார்கள். இந்த நேரத்தை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டவர்களுக்கும் சுவர்க்கம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் 3 முறையாவது குறைந்தது சுவர்க்கத்தை கேட்கிறாரோ அவர் சுவர்க்கத்தை விட்டு தூரமாக்கப்பட மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா. யா அல்லாஹ் உன்னிடத்தில் சுவர்க்கத்தை கேட்கிறேன், யா அல்லாஹ் உன்னிடத்தில் சுவர்க்கத்தை கேட்கிறேன், யா அல்லாஹ் உன்னிடத்தில் சுவர்க்கத்தை கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 3 முறையாவது யார் சுவர்க்கத்தை கேட்கிறாரோ அவர் சுவர்க்கத்தை விட்டு தூரமாக்கப்பட மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.